வாழ்க்கையின் எல்லைகளில் எல்லாம் பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும். All their life must be holiness. இரத்தத்தாலே பிறந்தவர்கள், They are born by இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், They are being washed by the blood of Jesus இயேசுவின் Christ. இரத்தத்தாலே இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள். They are received the cloth of salvation by the blood of Jesus Christ. அநேகருடைய வஸ்திரங்களை யோசேப்பின் சகோதரர்கள் உரிந்தது போல இன்றைக்கு உரிந்து போவதற்கு பிசாசு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். Today, as Joseph's many cloth of many colors, the cloth of many colors were removed by brothers, the Satan is waiting to remove your clothes. தகப்பன் அன்பினாலே கொடுத்த பலவர்ண சட்டை, Because of Father's love, the cloth of many colors have been given. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பின் வஸ்திரம், That cloth which has given by the Lord Jesus நீங்கள் அதை Christ, the cloth of சம்பாதித்ததில்லை. salvation. You have not earned it. நீங்கள் அதை சம்பாதித்ததில்லை. You have not earned it. நீங்கள் அதற்காக உழைத்ததில்லை. You have not worked hard for that work. யோசேப்பின் தகப்பன் அவனுக்கு பலவர்ண சட்டை அன்பினாலே கொடுத்தது போல இயேசு தம்முடைய இரக்கத்தினாலே உங்களுக்கு இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். As Joseph's father given by his love, very similarly Lord Jesus has given the cloth of salvation. யோசேப்பின் வஸ்திரத்தை யோசேப்பின் சகோதரர்கள் உரிந்தது போல உன்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை உரிந்து போட உன்னை சுற்றிலும் பிசாசானவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். As Joseph's brother removed that cloth from Joseph, similarly the Satan is roaming around to remove the cloth of salvation from your life. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பிடித்து பாழ் கிணற்றிலே போட்டது போல உன்னை பாழ் கிணற்றிலே போடுவதற்கு சத்துரு திட்டம் பண்ணி உன்னை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார். As Joseph's brother took him and put him in a spoiled well, similarly the Satan is roaming around to catch you and put you in a spoiled well. உங்களை காப்பதற்காக தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். God has kept us to protect you. உங்களை விடுதலையாக்க முடியாத ஆண்டவர்களை அனுப்பி இருக்கிறார். God has sent us to deliver you.